ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி சாதம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தேவைன்னா இது கூட இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால சேர்க்கலை. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் வடித்த சாதத்தை இதோட சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேவைன்னா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு கூட சேர்த்து விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.